ஸோ இது வந்து அன்அஃபிஷியல் ஓட் தான், அஃபிஷியல் கிடையாது. ஸோ இந்த டே 1ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32,000 votes வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி வியானா வந்து இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8,000 vote வந்து வாங்கியிருக்காங்க. 24% vote ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து இருக்காரு. 4,800 votes வந்து வாங்கியிருக்காரு. 14.9% vote ஷேர் வந்து வச்சிருக்காரு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. 4,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. 14.2% vote ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா துஷார் எப்படி இவரெல்லாம் வந்து இவ்ளோ ஓட்டு வாங்குறாரு. லைக் 4,000 votes வந்து வாங்கியிருக்காரு. 13.5% vote ஷேர் வந்து வச்சிருக்காரு. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கலை வந்து இருக்காரு. 4,000 votes வந்து வாங்கியிருக்காரு. 12.5% vote ஷேர் வச்சிருக்காரு. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. 2,400 votes வந்து வாங்கியிருக்காங்க. 7.4% vote ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க. 2,000 votes வந்து இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க. 6.3% vote ஷேர் வந்து வச்சிருக்காங்க. பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆதிரை வந்து இருக்காங்க. வெறும் 1,900 votes வாங்கியிருக்காங்க. 6% vote ஷேர் வந்து வச்சிருக்காங்க. சீரியஸ்லி ஆதிரை ஃபர்ஸ்ட் வீக் ப்ளே பண்ண மாதிரி அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து வியானா இருந்திருக்க மாட்டாங்க. டாப்ல ஆதிரை இருந்திருப்பாங்க. எப்போ இந்த எஃப்ஜே கூட சேர்ந்தாங்களோ அவங்களோட கேம் டோட்டலா ஸ்பாயில் ஆச்சு. லாஸ்ட் சீசன்ல தர்ஷிகா வந்து ஒரு டாப் 5 கண்டஸ்டன்டா வந்து நம்ம பார்த்தோம். ஆனா என்னைக்கு விஷால் கூட சேர்ந்தாங்களோ அன்னில இருந்து அவங்க கேம் ஸ்பாயில் ஆகி அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த சீசன்ல நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்.